பாய்ஸ் சோன்ன்ற கடைக்கு தான் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட இடத்துல சொல்லியிருந்தவன் தனி உடுப்பு தான் ஒரே உடுப்பு தான் இருக்கா மாத்திரக்கு அடுத்த உடுப்பு இல்லாம கணக்கு பேர் இருக்கணும் கொடுக்குறோம். இந்த 14ஆம் தேதி வரைக்கும் ஷர்ட் வந்து 1950 கொடுக்குறோம். மீடியம்ல இருந்து 5XL வரைக்கும். மீடியம் லார்ஜ் எக்ஸல் டி ஷர்ட் கொடுக்குறோம் 1800க்கு. மாங்கல்யம் தந்துராரே வரிவடை முதலாவது வெட்டிங் முடிஞ்சது. இது வந்து லினன்லயே ஒரு ஸ்ட்ரெச்சபிள். இது பாத்தீங்கன்னா இது ஆபீஸ் வேற முடித்தேலும் பிரைவேட் ஷார்ட்ஸ் வச்சிருக்கோம். இது ஜிம்ல போடலாம், வாக்ஸ் போறாக்கள் போடலாம். இந்த மீட் ஓகே கலர் இல்லாத மட்டனா இப்படி டி-ஷர்ட் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு 1800 ரூபாய் தான். 1800 ரூபாய். லாஸ்ட் வீக் கூட கனடாக்கு ஒரு 3 கஸ்டமருக்கு நாங்க அனுப்பினாங்க. கனடாக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்து போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா நல்ல இதா இருக்கு. நல்ல போனே சொன்னா இந்த மாதிரி குளிருக்கு போடுற பூல் கேப் இருக்குது. லேட்டஸ்டான எக்கச்சக்க விஷயங்கள் வந்து வச்சிருக்கிறோம். இங்க இருந்து வந்து கனடாக்கு வந்து டெலிவரி பண்ணி இருக்கிறோம். இதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போட்ட உடுப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு அத்தியாவசியமா இருக்கு. அதுக்காண்டி தாங்க உண்ட காலத்துல செய்யற உதவி வந்து இன்றைக்குமே வந்து என்னன்னு சொல்ல பிரயோசனமா இருக்கு. இதுல வந்து டெக்ஸ்டைல் அடிக்கணும் தானே, அதுகள் இதா வந்து இப்ப ஒரு உடுப்புக்கா இல்லாட்டி ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் ஷர்ட்ஸ் எல்லாமே கலந்து தான் போடுறோம். அதோட அடிச்சிடலாம். அப்படா உன்ன அவங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதை நாங்க வேறு பிரிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அனுப்புகிறோம். கொடுக்குறதுக்கு தயாராக வந்துடுறீங்க. கொடுக்குற இடத்தையும் இருக்க பார்ப்போம். இப்போ என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதை வந்து அறிஞ்சு கொள்வோம். யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய காலை பொழுது வந்து யாழ்ப்பாணத்தில் மலருது. புதுக்குடியிருப்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்து இங்கே இருக்கிறோம். என்ன சம்பவம் பண்ணால் வந்து நாங்கள் அந்த வீடியோ போட்டுனாங்களானே வீடியோஸ் போட்டால் பிறகு அதுக்கு முதலேயே வந்து கணக்கு பேர் வந்து கேட்டிருந்த நீங்கள் தம்பி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து தாங்களும் பங்களிப்பு செய்யணும், நாங்களும் பங்களிப்பு செய்யணும்ண்டு. ஆனால் இப்போ அந்த இதுகள் பாதிப்புகள் வந்து குறைவடைய தொடங்கிட்டு நான் சொல்கிற ஆக்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன். நான் அது குறைவடைய தொடங்கிட்டு இனி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு நேரடியாக சொல்லியிருந்தேன். அப்படி இல்லாட்டி தேவைப்படுற ஆக்களுக்கு நேரடி தொடர்புகளை எடுத்துட்டு அப்படியோ நானுமே வந்து கொடுத்து விடுறேன். அதோட நீங்களும் அப்படி யாரும் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற விரும்புகிறது வந்து நேரடியாக உரிய அதிகாரிகள் மூலியமாக வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்க. இந்த நேரத்தை இந்த சூழ்நிலையை வந்து இடைத்தரகர்கள் என்று யாராவது இருப்பீங்க தானே, அப்படி இருக்கிறார்கள் சில பேர். எல்லாரையும் நான் சொல்ல வரையில் ஒரு சில பேர் இருப்பினும் தானே, அந்த ஒரு சில 2-3 பேர் வந்து அதை தவறாக பயன்படுத்தி தாங்கள் இந்த நேரத்தில் வந்து காசு உழைக்கிறதுக்கான வேலைப்பாடுகளையும் பார்ப்பினோம். அதுகளை வந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அது உடனே தெரியாது, போக தான் அவைகளோட வளர்ச்சி மாடி வீடு அது இது என்று போக தான் உங்களுக்குமே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம் உண்டு. சரி, இன்றைக்கு என்ன விஷயம் பண்ணால் வந்து இங்கே எல்லாமே வந்து தண்ணி எல்லாம் பற்றி வீடுகளுக்கெல்லாம் மக்கள் போக தொடங்கிட்டோம். அதோட இலங்கையில் தாக்கின புயலின் பாதிப்பு வந்து எல்லா இடங்கள்லையும் கூடுதலாக மலையகத்தில் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மலையகத்தில் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார். அவரோட நான் தொடர்பு கொண்டு காய்ச்சினான். கேட்க அவர் சொன்ன விஷயம் வந்து அண்ணா என்னன்னு சொல்கிறது, சில பேர் வந்து அந்த மாற்று உடை இப்போ ஒரு உடையில தான் நான் இருந்திருப்பினோம், அந்த வேற போடுறது கூட மாற்று உடை இல்லாமல் வந்து இருக்கிறோம் என்ற வந்து தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி கதை கேட்க வந்து சொல்லியிருந்தவ பல தேவைகள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முடியாத நிலைமையில வந்து கணக்க பேர் மலையகத்தில் இருக்கணும் என்று. அதுக்கு முன்னதாகவே எக்கச்சக்க பேர் வந்து அவைகளுக்கான உதவிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் திரட்டி இங்கேருந்து அங்கே போய் கொடுக்குறதுக்காக போயிட்டு நம்ம கூடுதலாக எல்லாருமே நேரடியாக போய் செய்ய முடியாத நிலை ஒன்று இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற குழுக்கள் எல்லாருமே வந்து ஒண்டா திரட்டி அதை அவைகள கைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கு. முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்கள் அதை சேர்த்து கொண்டிருக்கணும்ன்றதை வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால இன்றைக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உறவு, நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து இங்க இருந்து நேரடியாக எங்களால் போய் செய்ய முடியாது. அதனால இந்த இடத்துல இருந்து கொண்டே அவைகள் சேர்க்கணும், அவைகள் கொண்டு போய் கொடுக்கணும், அவைகள் அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அதனால எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய பங்களிப்பை வந்து நாங்கள் இன்றைக்கு கொடுக்க போகிறோம். முக்கியமாக என்னண்டு அந்த எனக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து போடுறதுக்கு உடுப்பு கூட இல்லை என்றவொடனே எனக்கு கவலையாக போய்ட்டு, அதனால் முடிந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு கடையில் போய் நாங்கள் தேவையான உடைகள் எல்லாமே வேண்டி இன்றைக்கு அவைகள்கிட்ட வந்து கொடுக்க போகிறோம். அவைகள் வந்து சில பேர் வந்து உடுப்பு கலெக்ட் பண்ணோம், சில பேர் வந்து அத்தியாவசிய சாப்பாட்டு பொருட்கள் கலெக்ட் பண்ணோம், சில பேர் வந்து அந்த கேர்ள்ஸ் இந்த நீடட்னு சொல்லுவோம் அத்தியாவசியமாக தேவைப்படுற பொருட்கள் இருக்குன்னு தானே,
அந்த மாதிரி பொருட்கள் கலெக்ட் பண்ணினோம், மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் கலெக்ட் பண்ணினோம், எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். நீங்களும் உங்களை அப்படி அறியக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து அவையில்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையில் உரிய ஒரு நிறுவனமாக தான் அவையிலும் செயற்படணும். அதனால இன்றைக்கு நாங்கள் போய் வேண்டி எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு வருவோம். என்ன இவனை பார்த்தா என்னடா இந்த சைட் பேக்கோட நிக்கிற வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி வேற வேற அதோட ஆளை பாத்தீங்கன்னா ஆள்ல ஒரு வித்தியாசம் ஓட்டு தெரியும். மக்காட்ட எல்லாம் கலட்டியாச்சு. இதுல பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. வேற வேற எனக்கு பார்க்க ஒரு மாதிரி போகும் பார்க்க. ஏன் யாரும் சொல்லு மீச முட்டுது ஏதோ நடந்திருக்கு. நேற்று புதுக்குடிப்புல வந்தோடனே டப்புன்னு மீசைய வலிச்சுட்டான். வலிச்சுட்டான்னு வித்தியாசம் வேற இருக்கு. என்னட்டு நீங்க ஆளை பார்க்க என்ன மாதிரி இந்த பேக்கையும் ஆளுண்ட இந்த தோற்றத்தையும் பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஓ நாங்க கணக்கு கதைக்க கூடாது. போ கணக்கு சிக்கலாயிடும். தடிமல் வந்துட்டு என்ன தொண்டையில அடைச்சிட்டு வெளிக்கிட்டாச்சு. இடர்கால பணிக்கு ராசாத்தி உதவுது. ஆனால் 2 நாளாக வந்து சரியான வெயிலாக தான் இருக்கா. வெயில் வந்தால் வெயில் கொளுத்துது, அப்படி இல்லாட்டி மழையண்டா மழை பொழியுது. இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கு தான் போகிறோம். டவுனில் ஒரு கடையில் தான் எடுக்க போகிறோம். ஏற்கனவே கதைச்சிருந்த நாங்கள் கதைக்க அவையில் சொன்னவன் இந்த விஷயத்துக்கு செய்கிறீங்க, அதனால் தங்களுக்கு வர்ற விலையிலேயே தாரம் என்ற மாதிரி சொல்லியிருந்தவ. இப்படி வெயில் எரிச்சு தண்ணி தேங்கி நிற்கிற இடமெல்லாம் திருப்ப வளமை மாதிரி திரும்பினா இன்னுமே நல்லா பாருங்க. முன்னுக்கு பாருங்க அப்படி இருக்காண்டு. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற வீதி வந்து கேகேஎஸ் ரோட்டேண்டா. கேகேஎஸ் ரோட்டெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். எப்போ வந்தாலும் இந்த ரோட் டிராஃபிக் தான். இதுவே ஆனா மழை பெஞ்சு இதுக்கெல்லாம் தண்ணி நிக்கும் ஃபுல்லா. ஓ இந்த இதுல எல்லாம் நிக்கும். அந்த அந்த அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா டவுனுக்குள்ள இந்த ரோட்லாம் தண்ணி நிக்கும். மழை பெஞ்சாலே இதால போய் அந்த வெள்ளப்பக்கத்தால திரும்பிக்க அந்த கடை வருது. இந்த வீதியில வந்து அந்த கடை இருக்கு. இதுதான் அந்த பாய்ஸ் ஜோன். ஓ ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு இங்கால அந்த கடை இருக்கு. அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பாய்ஸ் ஜோன். இப்போ என்னன்னா வந்து உடுப்பு செலக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா பிரதானமா ஜெரனுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதுதான் பின்னால இடிபெற்றாங்க. திருப்பி கடையில போய் வேலையை சேர போறேன்னா வாங்க எல்லாருக்கும் இந்த பாய்ஸ் ஜோன்ன்ற கடைக்கு தான் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட இடத்துல சொல்லியிருந்தவன். தனி உடுப்பு தானே. ஓ தனியா பாய்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அதோட என்னன்னு சொல்றது, நல்ல லேட்டஸ்டான புது கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. இதுல பார்த்தோன்னே வெளியில பார்த்தோன்னே தெரியுது இல்ல இப்படி ஒரு விஷயம் செய்ய போறோம்ன்றக்க ஒற்று பிரச்சனையும் இல்லை. வாங்கோ எங்களுக்கு லாபமே இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து செய்யணும் என்றக்காண்டி அவையிலே தங்களுக்கு வர கோர்ஸ்ல வந்து தந்திருக்கணும். அப்ப உங்களுக்குமே வந்து உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படியே பகிர்ந்து சொல்றோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சோப். நீங்க முதலாவதா வந்து இப்படி ஒரு விஷயம் செய்ய போறோம்னா அதுக்கு உங்களோட கோஸ்ட் லாபம் பார்க்காம வர்ற விலைக்கே தர்றதுக்கு முக்கியமா நன்றி. கட்டாயம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில அதான் கூடுதலாக வந்து எங்கட பகுதின்றதை தவிர அங்கே மலையக பகுதியில வந்து அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்னு சொல்றது, மாத்துறதுக்கு உடுப்பு இல்லாமல் இப்போ அந்த நேரம் டப்பண்டு ஓடினா தானே. இப்போ ஒரு நண்பரோட கேட்க சொன்னவர் வந்து ஒரே உடுப்பு தான் இருக்கான், மாத்துறதுக்கு அடுத்த உடுப்பு இல்லாமல் கணக்கு பேர் இருக்கணும்ண்டு. ஸோ அதுக்காண்டி தான் இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணினோம். இப்போ நாங்கள் இதில் உங்களோட கடையில் அப்படி செய்கிறோம். கட்டாயம் சந்தோஷம். அதோட நாங்கள் கேட்ட உடனே அவர் சொன்ன விஷயம், லாபமே தேவையில்லை, எங்களுக்கு எவ்வளோத்துக்கு வருதோ அந்த கொஸ்ட்டுக்கே உங்களுக்கு தாரம்னு சொன்னோம். அதோட அவையிலும் வந்து இப்படி சொன்ன பிறகு தாங்களும் அவையின் பங்களிப்பும் தருவினோம். இப்போ விஷயங்களை உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி செய்ய வந்து நாங்களுங்களால் முடிஞ்சதை செய்யணும் தானே. இப்போ என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது, ஆஃபர்ஸ் ஏதாவது போதா, கலெக்ஷன் கொடுக்குறோம். இந்த 14ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷர்ட் வந்து 1950 கொடுக்குறோம். மீடியம்லேருந்து 5XL வரைக்கும். மீடியம் லார்ஜ் எக்ஸல் டிஷர்ட் கொடுக்குறோம் 1800க்கு. 2200க்கும் கொஞ்சம் குவாலிட்டியானது கொடுக்குறோம். கோஸ்ட் வைஸ் பண்ணி ஒரு ஆவரேஜான ஆஃபர் ஒன்று கொடுத்து கொண்டிருக்கோம். இனி வந்து அந்த பண்டிகை காலங்களான கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அதுக்கு பிறகு பொங்கல் வருது, அடுத்தடுத்து ஒரே பண்டிகை எல்லாம். இப்போ நீங்களும் வந்து உடுப்படுப்பீங்க, உங்களுக்காக நாங்களுமே கொஞ்சம் டிசைன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, அப்படி எப்படி இருக்குன்னு வெளிநாட்டு போராக்கக்கூடிய விண்டர் ஜாக்கெட்ஸ் அது செய்கிறோம். ஸ்வெட்டர்ஸ், ஷூகேஸ், ஹேண்ட் லக்கேஜஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. டெலிவரிஸ் எல்லாம் செய்வீங்களா? டெலிவரி செய்வோம். இப்போ வெளிநாட்டுலேருந்து ஒரு ஆள் இந்த இது பார்த்துட்டு வேணும்னு வந்து கட்டாயம்
ஃபோன் நம்பர் மூலியமா தொடர்பு கொண்டா வந்து டெலிவரி. எங்களோட குரூப்பும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பும். அது எங்களோட நம்பர் தருவோம், 07785145553. சரி, நாங்கள் வந்து தொடர்பு விளக்கம் வந்து கீழே போட்டிருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் இப்போ ஒரு பேஜில் வந்து ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் பார்த்து உங்களுக்கு தேவையான ஆர்டரை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் இருக்கிற கலெக்ஷன் இருக்கா பார்ப்போம். என்ன தனியாக உடுப்பு மட்டுமா இல்லாட்டி இது எல்லாம் சரி ஃபர்ஸ்ட் ஐட்டங்கள் மென்ஸுக்கு தேவையான சகல விஷயங்களும் வந்து இருக்குது. அப்படியோ உங்களுக்குமே வந்து காட்டிட்டு இப்போ நாங்களும் இங்கே தான் உடுப்புகள் எடுத்துக்கொண்டே வந்து கொடுக்க போகிறோம். கடையில் இருக்கிற விஷயங்களை வந்து இவரெல்லாம் வழங்கப்படுத்த போகிறார். அதோட இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து உங்களை என்ன முறால நாங்கள் வச்சுக்கிறோம். இவரும் வந்து இந்த உடுப்பு கடையில் நின்ற அவருக்கு தெரியும் இதில் விளக்குகிறேன்டா. இதை பார்த்த உடனே வந்த உடனே இந்த உடுப்புலாம் கிடந்தது எடுத்து உடனே மடிக்கிறார். என்னடா வேலைக்கு செய்தது அது ஒரு ஊர் இருக்கேன்டா. சரி, என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள்? ஒரு டிசைன்ஸ் இருக்குன்னா கலர் டிஷர்ட் இருக்குது, பிராண்ட் மார்க் அடிச்சு வரும், சைனாட இதுல கலர் வரும், ஒரு மெட்டீரியல் இருக்கு. இந்த மாதிரி டப்பு நீங்க இப்படி தூக்கி வைக்க பார்க்க மாட்டாங்கல்ல, இப்படி காட்டிஞ்சு பாருங்க இப்படி இருக்கு இது இந்த மெட்டீரியல். இப்ப நாங்கெல்லாம் இப்ப சொல்ல போற பாருங்க, இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கு. இப்போ இது போட்டிருக்கிறதே வந்து தெரியாதுண்டா, நல்ல காத்து வைக்க தெரியாது, நல்ல இதா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ போகுது? இதெல்லாம் ஒரு விலைக்கு இருக்குன்னா 1800 ஒரு விலைக்கு இருக்குது. ஒரு மெட்டீரியல் ஒரு விலைக்கு போதா? ஒவ்வொரு இருக்குது. டிஷர்ட் வந்து 1800 இருக்குது, 2200 இருக்கு. மீடியத்துல இருந்து 5XL வரையும் சைஸ் வரும் உங்களுக்கு. ஒரு இதுகளை பொறுத்து வந்து போகுது, வேற டிசைன்ஸ்லயும் இருக்கு. இந்த இப்படி ஒரு டிசைன் இருக்கு, நிறைய டிசைன் இருக்குது, எல்லாம் காட்டே இல்லாது. அதான் குறிப்பிட்ட அளவு ஒரு கொஞ்சம் தான். மற்றது டிஷர்ட்ஸ், மற்றது ஃபுல் கை, ஹாஃப் கை, டெனிம், மற்றது ஸ்வெட்டர்ஸ், மற்றது இந்த வெளிநாட்டுக்கு போறாங்களுக்கு எல்லாமே இருக்குது. இப்படி தேர்மல் கிட் எல்லாமே இருக்குது, ஃபுல் ஸ்லீவ். இதெல்லாம் நல்ல மொத்த துணி, குளிருள்ளுக்குள்ள போகாது. ரைட். எங்கட சைஸுக்கு எல்லாம் கூட இருக்கா? கூடுதலா பெரியாக்கள் என்ன சொல்றது, ஆகலம் 5XL வரையும் இருக்குது. ஹை நெக் டிஷர்ட் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ டிசம்பர் மாதம் வந்து இந்த குளிருக்கு வந்து நல்ல இதாக இருக்கும், பிரியோசனமாக இருக்கும், காடி கொள்றோம். இதெல்லாம் இருக்கு, இப்படி கூடி இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல பிராண்டடா. இதெல்லாம் எவ்வளோ போகுது பாருங்க, எவ்வளோ போகுது? வசாஜி அந்த பிராண்ட் மார்க் அடிச்சு வரும். நல்ல லேட்டஸ்டான கலெக்ஷன். நான் வரைய நினைச்சு கொண்டு வந்தேன் வந்து இது ஆண்கள் பெண்கள் இருவாருக்காம உண்டு. ஆனால் இது தனியாக மென்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு கடை உண்டுன்னு தான் சொல்லலாம். லேட்டஸ்டான எக்கச்சக்க விஷயங்கள் வந்து வச்சிருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா வின்டர் ஜாக்கெட் கூடுதலாக வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்க சில பேர் வந்து சும்மா நார்மல் கடையில் ஜாக்கெட் பண்ணி கொண்டு போவீங்க. ஆனால் அங்கத்த கிளைமேட்டுக்கு வந்து சரியே வராது, அது பிரயோசனமே இல்லை இங்கே. ஆனால் இப்படியான ஜாக்கெட்ஸ் வந்து நல்ல இதாக இருக்குதுன்ற இதே பாருங்க, ஃபினிஷிங்கே பாருங்க, நல்ல திக்கான ஒரு ஃபினிஷிங் இருக்குண்ணே. இது வந்து 2 பேரும் போகலாம். ரைட். இது வந்து 2 பேரும் போடலாம், ஆண் பெண் 2 பேரும் வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி. பாய்ஸ்ட இது தனியாக பாய்ஸு கண்டு. ரைட். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுது? ப்ரைஸஸ் வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு 6000லேருந்து 12000 வரைக்கும் இருக்கு. ஒரு குவாலிட்டியை பொறுத்து இதை பொறுத்து இருக்கு பாருங்க. மற்றனா இப்படி டிஷர்ட் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு 1800 தான். 1800. 1800 இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச் மெட்டீரியல். வரும். மற்ற இப்படி பிராண்ட் மார்க் அடிச்ச டிஷர்ட்டும் இருக்கு. இது என்ன உங்களுக்கு ஒரு 2200 அப்படி வரும். நல்லா அசிட் போஸ்ட்ல வரும். ட்ரெண்டா போகுது, இப்படி எல்லாருக்குமே தெரியும். இது பஸ் ஒரிஜினலா? ரைட். இந்த பஸ் ஒரிஜினல் வராது, ஃபர்ஸ்ட் காப்பி வரும். ரைட். இது வந்து இந்த பஸ் இந்த மாதிரி ஜோர்டான் இருக்கு. எக்கச்சக்கம் இருக்கு. எல்லா விஷயங்களையும் வந்து நாங்கள் காட்ட இல்லாது ஸ்பெஷலான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயங்கள் மட்டும் அப்படியே காட்டிட்டு போவோம். சொல்லண்டா, ஏதாவது சொல்றா கதைடா. சரி, இதெல்லாம் வந்து crocodile என்ன? crocodile லாகோஸ்டன் சொல்ற ஃபர்ஸ்ட் காப்பி வரும். ஷோரூம் குவாலிட்டி இருக்கும். இது சைஸ் வந்து M2 XXL இருக்குது. இதுல XXL மட்டும் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா வந்து எனக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், நல்ல பெரிய சைஸ் இருக்கு. உங்களோட சைஸஸுக்கும் இருக்கு. ரைட். இவ்வளவு நேரம் வந்து டிஷர்ட் தான் தொடர்ந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். வேற ஷர்ட் ஐட்டங்கள், ஷர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஜிம்முக்கு போடுற பேண்ட்ஸ் இருக்குது, ட்ரை ஃபிட் ஷார்ட்ஸ் இருக்குது. அம்கட் எடுங்க சார்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி dry fit shorts, dry fit shorts வச்சிருக்கிறோம். இது ஜிம்ல போடலாம், ஒர்க்ஸ் போறாக்கள் போடலாம். இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனா நல்ல இதா இருக்கு. நல்ல பாட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொட்ராயில் மெட்டீரியல்ல இருக்குது. இது சைட் பாக்கெட்ஸோட வரும். இந்த மாதிரி இருக்கு. இது 5XL வரைக்கும் இருக்குது. இது வந்து இப்ப என்னன்னு சொல்ற, இப்ப வந்து இது இந்தியன் போட்டு படுக்குதா? இது ஜிம்முக்கு போறதா? இது ஜிம்முக்கு போடுறது இல்ல. இந்த குவாலிட்டி ஜிம்முக்கு போடலாம். இது dry fits. இதோட விலை எல்லாம் என்ன மாதிரி போகுது? இது வந்து 1005ல இருந்து இருக்குது இந்த ஷார்ட்ஸ். சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு விலை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். என்ன பிரச்சனை, நான் வந்து இப்படி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு வேண்டினான். வெள்ளத்துக்கு விலையெல்லாம் கூட இல்லையா? இல்ல வெள்ளது குறைச்சிருக்கிறமே தவிர கூட்டவே இது வந்து சைனாட ஆர்ம் கட்ஸ். இது 5XL வரைக்கும் இருக்கு. உங்களோட சைஸ் கூடவே ஆகலாம். இது இத எடுத்து போட்டு திரிஞ்சு நல்ல சங்கிலி ஒன்று அடிச்ச விட இதுவும் ஜிம் அளவு போடலாம். இந்த மாதிரி நைக்ரா ஷார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஷோரூம் குவாலிட்டி வரும். இது ஜிம்முக்கு போடலாம். உள்ள இன்னவேர் வரும். இந்த மாதிரி அடிடாஸ் இருக்குது ஷார்ட்ஸ், ஜிம்முக்கு போடலாம். இது கூட ஏடிஎம் கார்ட்ஸ் இருந்தா ஏடிஎம் கார்ட்ஸ் வைக்கலாம். இது இந்த ஷார்ட்ஸ் உனக்கு போறாங்களுக்கு தேவை வரும். இந்த ஷார்ட்ஸ் பேர் இது நீ இந்த ஷார்ட்ஸ் நீ போட்டியன்னா ஒன்று போட தேவையில்லை. ஒரு செலவை குறைக்கலாம். ஒரு செலவை குறைக்கலாம். இந்த மாதிரி நைட் ஷார்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. இது ஸ்மார்ட். இதெல்லாம் எங்க இருந்து வருது? இது சைனாட. இதெல்லாம் இந்தியன் ஷார்ட்ஸ். ரைட். எல்லாம் இம்போர்ட்டட் தான். லோக்கல் சைடுல குறைவு. மற்றது வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க சரியான மலிவா இருக்கு. நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து வேணும் ஜிம்முக்கு போற ஷார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் கடையில பாத்தீங்கன்னா 3700 4500 மட்டும் விற்கணும். ஆனா இது சேம் குவாலிட்டி தான். இந்த இதுல அண்ணா எடுத்து காட்டின மாதிரி வந்து இதே குவாலிட்டியில தான் வந்து எடுத்துக்கொண்டா. ஆனா இங்க வந்து 1500. இதெல்லாம் ஒரு டிஃபரெண்டான மெட்டீரியல். சைனாட இருந்து வருது. கோலர் டிஷர்ட்ஸ். இது வந்து அந்த பாப்கார்ன் சொல்ல போறதா? இல்ல பாப்கார்ன் இது இல்ல. வேற அதே மாதிரி தான். இப்போ பார்த்த உடனே முதலாவது அந்த அவர் காட்டினவர் நல்ல என்னன்னு சொல்ற ஸ்ட்ரெச்சான மெட்டீரியல். இதெல்லாம் போட்டுறது வந்து ஸ்போர்ட்ஸ் வேர், dry fits. கூடுதலா வந்து ஸ்போர்ட்ஸ் வேரும் வச்சுக்கிறீங்களே? ஓ, இதுல கலர்ஸ் இருக்கு, சைஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஐட்டம் தரலாம். இப்போ வெளியில பார்க்க வந்து நீங்கள் கலர்ஸ் இதுக்கு ஷோக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருப்போம். இப்போ இதெல்லாம் வந்து வெளியில இருந்து பார்க்க வந்து தெரியும். ட்ரெண்டிங்ல போகுது. இப்படி ஒரு சீக்வன்ஸ் ஷர்ட்ஸ், பார்ட்டி வேர் மாதிரி. புர்கா பேண்ட்ஸ் எடுங்க தர்சன். இது யாருக்கு போடணும்டா? அதுதான் நான் நினைச்சேன். தமிழ் ரோசோட ஒருத்தன் திரிவான், அவனுக்கு தான் போடணும். இதெல்லாம் வந்து புதுசா அந்த கல்லு வச்ச ட்ரெண்டிங் ஸ்டோன் வேர். இப்படி ஷர்ட்ஸ் இருக்குது. லினன் ஷர்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. எப்படி ஜொலிக்கிடுவாங்க. எந்த சைஸுக்கு ஓகே அதெல்லாம் இருக்குண்டா. பேக்கில இல்ல அவனுக்கு எடுத்து கொடுப்பா. அதுதான் கொஞ்சம் லேட்டஸ்டா தெரியுதா. இந்த மாதிரி லினன் ஷர்ட்ஸ் இருக்குது. விஐபி ஷர்ட்ஸ் ஹாஃபும் இருக்கு, ஃபுல்லும் இருக்கு. சைஸஸ் இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது. லினன் என்னன்னு சொல்லுவான்? லினன் துணி தான். லினன் என்னன்னு சொல்லுவாங்கடா. இப்படி ஆஃபீஸர் பேண்ட்ஸ் இருக்குது. இதுல பேக்கியும் இருக்குது. லினன் ஒரு மெட்டீரியல். லினன் அது வாழை நார்ல செய்யப்படுற மெட்டீரியல் தான் லினன். அதுதான் வாழை நார்ல செய்யறது. இந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் பேண்ட்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் வேர் எல்லாம் இந்த இதோடயே வருது. இதெல்லாம் ஃபங்க்ஷனலுக்கும் போடையிலும். இந்த லினன்ல கலர்ஸ் இருக்குது. இப்படி சைனீஸ் கலர்ல வர்ற மாதிரியும் இருக்குது. சைனீஸ் கலர்ல இருக்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. கடகடன்னு தூக்கி காட்டி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வந்து பாருங்க. அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு. அந்த இந்த மாதிரி சைனீஸ் கலர்ல இருக்குது. பார்ட்டி வேர் லினன் ஷர்ட்ஸ். கலர்ஸ் இருக்கு, சைஸஸ் இருக்குது. இதையும் போட்டு நல்ல ஒபிஷியல் இதுவும் கொண்டு போட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கு. வேண்டாம் இது ஒன்று எடுப்போம். என்ன இப்ப வந்த வேலையை விட இப்ப நாங்க வேற வேலை தான் வேண்டாம். பிளாக்ல நல்ல குவாலிட்டியான பிளாக் இருக்கு. ஜெட் பிளாக். இது பெரிய சைஸ் என்ன? சைஸ் பெருசு. இந்த கருப்புல தான் நான் தேடி கொண்டு வந்தேன். இங்கே அளவு நாங்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல 1-2 கடையெல்லாம் எந்த சைஸுக்கு இருக்கு. அதுல இந்த லிஸ்ட்ல வந்து இந்த கடையும் வந்து வந்திருக்கு. எடுப்போம், கட்டாயம் எடுப்போம். உங்களுக்கு தேவைன்னா கட்டாயம் நீங்களுமே வந்து தொடர்பு கொள்ளலாம். அதோட இங்கே பகுதியிலையும் ஷர்ட்ஸும் இருக்குது எங்கள்கிட்ட. ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மற்றது ஜீன்ஸ் இருக்கு, ஷோர்ட்ஸ் ஐட்டம் கிடக்கு. அங்கால பாத்தீங்கன்னா தொப்பி ஐட்டம் கிடக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த தொப்பியை போட்டு அந்த இருக்குது. இதெல்லாம் சைனாடு தான். இதெல்லாம் போறதுக்கு இது நல்லா இருக்கு. நல்ல மென்னுக்கு தேவையான பெல்ட்ஸ் இருக்குது. வெளியில போற ஆட்களுக்கு க்ளவ் இருக்குது.
இந்த மாதிரி பைக் ரைடர்ஸுக்கும் க்ளவ் வச்சிருக்கிறோம். குவாலிட்டி எல்லாமே என்ன மாதிரி? குவாலிட்டி வைஸ் நீங்களே பார்க்கலாம், நாங்கள் சொல்ல தேவையில்லை. ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட இதில் கார்ட்ஸும் இருக்குது. இப்போ விடையக்க இந்த முறையிற இடங்கள்ல வந்து இது பண்ணியிருக்கேன் வயலுக்கு போடுற சொக்கிங்ஸ். ரைட் ஹீட் இல்லாமல் யாருமே போடலாம். சரி, இங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. அந்த தொப்பியையும் அந்த செயினையும் வந்து எனக்கு போட்டு அளவு பின்னுக்கு நிக்கிறாங்க. வாடா அந்த அந்த பெரிய அந்த பெரிய எஸ்டேன் இதா அந்த 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 டாலர் செயின் இது 50 சென்ட் இல்ல வெளிக்கிறது. இப்படியே ஓடு கலட்டி போட்டு விடுங்க தம்பி. ஒரு முடிவோட நிக்கிறீங்க போல. என்ன முடிவு எடுத்துட்டோம். மாங்கல்யம் தந்துராரே வரிவனை இதுடா. முதலாவது வெட்டிங் முடிஞ்சது ஜெரிட்டுக்கு. ஹாப்பி கஸ்டமர் சஜீவ் நினைக்கிறேன். டேய் கலர்ஸ் தான் இருக்கு. அந்த பேக் காட்டுகள் எடுத்ததால கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு அந்த பேக் கொண்டு கொடுங்க. அவர் லாக்கோஸ் பேக் இஞ்சி கிடக்கு. இல்ல இஞ்சி இருக்கிற பேக் காட்டுவதா? அந்த அந்த என்ன செய்ய போறீங்க? இப்படியே போலாம் தானே நான் போயிட்டேன். தானே வெளிநாட்டு பொடிய மாதிரி தான் இருக்கிற ஒரு சின்ன பேக் கொண்டு லாக்கோஸ் பேக் இருக்குது. சரி, மணியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து போட்டு கொண்டு போறேன், கலட்டி வச்சுட்டு வர்றது. கலட்டு இல்லாது இப்ப போடுற உடை வந்து ஒரு ஆண்டு தோட்டத்தையே மாற்றுமென்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று காட்டியிருக்கோம். அதுதான் எல்லா விஷயம் வந்து இங்க இருக்கு. வேற ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் என்ன மாதிரி? இப்போதைக்கு நாங்கள் இதாக கொடுக்குறோம். ஷர்ட்ஸ் வந்து 1950 கொடுக்குறோம். மற்ற டிஷர்ட் வந்து குவாலிட்டி வைஸ் 1008க்கும் இருக்குது, 2200க்கும் கொடுக்குறோம். வேறு இன்னும் சில பல ஆஃபர்கள் போடுவோம். டெனிம்ஸ் கொடுக்குறோம், எதை எடுத்தாலும் 3500 குவாலிட்டி டெனிம்ஸ் இருக்குது. மற்றது கூடுதலான நாங்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து பார்க்கணும். அவையில் வந்து ஆர்டர் பண்றதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்கா? எங்கள்கிட்ட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை இங்கே யாரையும் அனுப்பி விட்டாலும் நாங்கள் அனுப்புவோம். இல்லை கொரிய பண்ணுறோம்னாலும் கொரிய பண்ணுவீங்க. வீடியோ கால் நீங்கள் பார்க்க போறீங்கன்னாலும் உடுவை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் மற்ற எங்களோட குரூப்ல அப்டேட் பண்ணி கொண்டே இருப்போம் தொடர்ந்து. அந்த குரூப் லிங்க் வந்து நான் கீழே கொடுப்பேன், நீங்களுமே வந்து போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள்கிட்ட இப்படி லினன் ட்ரௌசர்ஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் டிஷர்ட் வந்து லினன்லயே ஒரு ஸ்ட்ரெச்சபிள். இது பாத்தீங்கன்னா இது ஆபீஸ்ல யாராவது முடித்தாலும் இது ஸ்ட்ரெச் போடலாம். இது பார்க்க வந்து ஸ்ட்ரெச் மாதிரி தெரியல, ஆனா ஸ்ட்ரெச்சபிள். 12 கலர்ஸ் இருக்கு லினன்ல. ஒயிட் கூட இருக்குது. இந்த மாதிரி ஜோக்கோ பேண்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. சைட் பாக்கெட் ஜோக்கர் இதான் இப்போ லேட்டஸ்டா எல்லாரும் போடுறாங்க. பெகி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடணும். இது கிட்டத்தட்ட பெரிய சைஸும் இருக்கு. 28ல இருந்து 38 வரைக்கும் இருக்குது. இப்படியே லினன்லயே இப்படி ஜோக்கர் மாதிரியும் இருக்குது. இதுல பரவாயில்ல. என்ன நீ அங்க நிக்கிற? அவன் பாத்தீங்களா உடுப்பு கடைக்கு வந்த உடனே உள்ள போயிட்டான். இந்த மாதிரி டெனிம்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. பெகி டெனிம்ஸ். இதுல பெச்சஸோடையும் வரும், பெச் இல்லாமையும் வரும். இது பாருங்க. இப்படி பெகில சைட் பாக்கெட் ட்ரௌசர்ஸ் இருக்குது. இது பைக் ரைடர்ஸுக்கு லெதர் ஜாக்கெட்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து வெளியில ஷோகேஸ் போடலையே? போட்டா தானே நாங்க வந்து பார்த்து எல்லாமே வெளியில கொழுவையிலாது தானேன்றதுக்காண்டி போடல. இப்போ மழையும் இல்லை. அப்ப நீங்க வெளியில பார்த்துட்டு இட போட தேவையில்லை, உள்ளுக்குள்ள வந்து பாருங்க. இந்த பைக் ரைடர்ஸ் போடுற கலர்ஸ் இருக்குது, ஜாக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல வேற கலர்ஸ் இருக்கு. பாத்தீங்களா, இது ஒரு மெட்டீரியல்ல இருக்குது. கருப்பு, இது வந்து ப்ரௌன். எனக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அதோட நல்ல ஃபினிஷிங்காகவும் இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ போகுது? இது ஒரு 4500 மாதிரி வைக்கிறோம். அவ்வளோதான். இதுவும் சும்மா ஓரளவுக்கு ரெயின் கோட் மாதிரியும் யூஸ் பண்ணிடும். இது டபுள் சைட் வேவ் பண்ணலாம். ரைட். ரெண்டு பக்கமும் போடலாம். டபுள் நடுவில் முறை இதில் போடாம அவசரத்துக்கு ஷர்ட் வந்தது. இப்போ எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஆனால் வரும். அது ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்காக இருந்தால் நான் இப்பவும் வருது. என்ன இது வேணுங்க, இதெல்லாம் வந்து நல்ல ஃபினிஷிங்காக இருக்கு. இது நம்ம தண்ணி பட்டா இதாகுது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அவ்வளோ ரெயின் கோட் அளவுக்கு வராது, மேனேஜ் பண்ணலாம். மற்ற இந்த மாதிரி டெனிம் எதை எடுத்தாலுமே எங்கள்கிட்ட 3500 இதெல்லாம் டெல்லியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். 3500 டெனிம் டிரெக்டாக நாங்களே இம்போர்ட் பண்ணுறபடியே எங்களுக்கு ஓரளவு காஸ்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வேணும் ஒரு டிசைனாக அவரை தூக்கி காட்டு, நானும் அப்படியோ தூக்கி உங்களுக்குமே பயந்து கொள்றேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து காட்டிக்கொள்ளாது. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. இப்படியான பெகி டெனிம்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகுது.
பாருங்க இந்த ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கும். இப்போ மற்ற இந்த மாதிரி சோகோ ட்ரௌசர் என்று சொல்லி நம்ம காட்டன் பேண்ட்ஸும் இருக்குது எங்கள்கிட்ட. ரைட் இங்கே பாருங்க பட்டு வட்டியும் இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு காப்பர் கலர் வரும், ஒட்டிக்கோ ஹட்டிக்கோ. வெட்டி எடுத்து தெரியுமா? இந்த மாதிரி கிரே கலர்ல இருக்குது. வேர்ட்டி வித் ஷர்ட்டும் இருக்கு எங்கள்கிட்ட. இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்க இந்த கலர்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இது வேர்ட்டி வித் ஷர்ட். இப்போ செட்டாகவே வரும் என்ன? செட்டாகவே வருது. இந்த மாதிரி வேர்ட்டி, இந்த மாதிரி ஷர்ட். ரைட் ரைட் ரைட். ஒட்டிக்கோ ஹட்டி இல்லை, காசு தேவையில்லை. இல்லை ஒட்டுறதா உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்படி ஒரு ஜொக்கர் இருக்குது, இது நல்ல குவாலிட்டி. ரைட் இங்கே பாருங்க இந்த துணியில மெட்டீரியலே வேறு 5 பேர் கஸ்டமர் வந்து ஸ்டிச்சபிள். இது கோட்டுக்கு வே பண்ணுறது சைனீஸ் சைனாட்ட நல்ல ட்ரௌசர். ரைட் ரைட் ரைட். லாஸ்ட் வீக் கூட கனடாக்கு ஒரு 3 கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பினாங்க. கனடாக்கு? ஓ பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்து கனடாக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் இதுகள். மற்றது உனக்கு தேவைப்படும் ஒன்றோடு ஜெஃப்னால எவ்வளோ குவாலிட்டி ஏண்டா வைக்க ஒரு ஷாக் தானே. அதான் அதான் கூடுதலாக வந்து இந்த ஆடை துறையை பொறுத்தவரையில் இங்கே இருந்தால் கணக்கு இடங்களுக்கு வந்து போகிறது. எங்களோட பிரான்ச் ஒன்று இருக்குது சுண்ணாத்துலேயும். சுண்ணாத்துக்கு போகிறாக்களும் சுண்ணாத்து போகலாம். அங்கேயும் இதே ஆஃபர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சுண்ணாத்தில் வந்து சுண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு இருக்குது டெனிம் பேக். கூடுதலான பாய்ஸுக்கு தெரியும் டெனிம் பேக்னு சொன்னால். ரைட். அப்போ வந்து டெனிம் பார்க்கலையும் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற உடுப்புகளையும் அங்கே இங்கே சுண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு இருக்குது. பின்னுக்கு இருக்குது. இங்கே நிலவர ஒஃபர்ஸையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் காட்டினது வந்து கொஞ்சம் தான், அதை விட எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய ஐட்டம் வந்திருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இன்னுமே இருக்குது. அந்த டெனிம் ஷார்ட்ஸில் காட்டுங்க தம்பி உண்டு. என்ன இஞ்சால அங்கால இஞ்சால என்று டப்பு டப்புன்ட்டு ஓடி ஓடி ஒரு விஷயங்களை வந்து காட்டுறோம். இந்த மாதிரி டெனிம் ஷார்ட்ஸ் வரும். சைனாட சோர்ஸ் இது. இது ஒரு பக்கி ஸ்டைல்ல வரும் இந்த மாதிரி. மற்ற இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு டிசைன் வரும். இது மணி சோட்டா இருக்கேடா. இங்க யாரும் பிரச்சனைண்டா இதால ஒரு சோட்ஸா குவாலிட்டி அடிச்சு விட்டுறான். டிசைனுமே இருக்குது. அந்த வேற டிசைனோட ப்ளூல வந்து யாரும் பிரச்சனைண்டா அவ்வளோ சோட்ஸா குவாலிட்டி இப்படி அடிச்சு விட்டா வேண்டாம், இதெல்லாம் குத்தி தள்ளி விட்டுரும். அடைய வைக்கலாது. நார்மல் காட்டன் ஷார்ட்ஸும் இருக்குது எங்கள்கிட்ட. இந்த மாதிரி யூஸ்மா நைட்ஸ்ல போடலாம். நல்ல மெட்டீரியல் எல்லாம். இது டெனிம் ஷார்ட்ஸ் இருக்கு. இது பெல்ட்டோடயே வரும். இப்போ நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றது, அந்த சில பேர் வந்து ஸ்டாக் அவுட்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படி இப்படி. உங்களுக்கு வர வர போய்கொண்டே இருக்கும், அதனால ஸ்டாக் ஆகுறது குறைவு. மற்றது நார்மல் லினன் ஷார்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து 40 சைஸ் வரைக்கும் இருக்குது எங்கள்கிட்ட. எலாஸ்டின் கூட போடலாம். இது நானும் கூட போடலாம். நானும் கொஞ்சம் மற்றது இப்படி ஒரு ஸ்டைல் வந்து இருக்குது. செலக்ட் பண்ணிடுவோம். இதுல வந்து நாங்க காட்டணும்டா வந்து அப்படி. இது லினன் ஷார்ட்ஸ் மேல எலாஸ்டிக் வரும். நல்ல காட்டன், ஹீட் இருக்காது. ரைட் ரைட் ரைட். ஓகே. கூட ஃபாரினர்ஸ் வந்தா லினன் ஷார்ட்ஸ் விரும்பி எடுக்கிறவங்க. இங்க ஹீட் தானே. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுருக்கிறது தெரியா, நல்ல காத்தோட்டமா இருக்கு. அது வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட்டுகள் இருக்கு. நான் அப்போது வந்த விஸ்கோஸ் என்று சொல்றேன் இந்த மெட்டீரியல். இந்த மாதிரி கூட பீச் ஷர்ட்ஸ் இருக்குது. இப்படி செக்ல இருக்குது. ஹாஃப் ஸ்லீவ். இதெல்லாம் ஹாஃப் ஸ்லீவ். முதல் காட்டினா உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்லீவ். இதெல்லாம் ஹாஃப். இதுதான் பாப்கார்ன் நீங்க முதல் கேட்ட மெட்டீரியல். ரைட் ரைட். அப்ப இது இதை விட அது நல்ல ஸ்ட்ரெச்சபிளா நல்லா இருந்தது. இந்த மாதிரி செக்ஸ்ல இருக்குது ஹாஃப் ஸ்லீவ். இப்படி பாக்ஸஸ்லயும் வச்சிருக்கிறோம். இது வந்து பிரிண்டட் வரும் இந்த மாதிரி. ஓகே ஓகே. இதுல பாக்ஸ்ல லினன் ஷர்ட்ஸும் இருக்குது. இதுவும் லினன். ஓகே ஓகே. இதுல கலர்ஸ் இருக்கு, சைஸஸ் இருக்கு. 4XL வரைக்கும் சைஸ் இருக்கு. இது 3XL. பாய்ஸுக்கு தேவையான சகலதுமே இருக்கு. இன்னவியாஸ்ல இருந்து மற்றது இன்னவியாஸ் கூட எங்கள்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதுலயே உங்களுக்கு வேணுமெண்டா ஒன்று சாம்பிள் காட்டுறேன். இது வந்து எங்கே ஸ்ரீலங்கான்ட்ட. இது சும்மா ட்ரையல் பாக்குறக்கு நான் வந்துட்டேன். உன்னத்தாண்ட நினைச்சுக்கணும். இது CK. அண்ணா என்ன இதுக்கும் போட்டு ட்ரையல் ஒன்று வா. இது CK. இது நல்ல ஒரு கூல் மெட்டீரியல். CK நல்ல அண்டர்வேர். இது ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட், போய் சொல்லக்கூடாது. இது சைனாட. இது ஸ்ரீலங்கன். இது 2 பீஸ் வெறும் 1200 விற்கிறோம். 1000 கூட கொடுத்துருவோம். இது வந்து 1 பீஸ் 1000 விற்கிறோம். ரைட் ரைட். இங்க பாருங்க, இது போனே சண்டா. இந்த மாதிரி குளிருக்கு போடுற போல் கேப் இருக்குது. ஹேர் ஸ்டைல் குழம்பிடும். யாரே இல்லை, அதுக்குள்ள ஒரு ஸ்டைலு.
என்ற மாதிரி நல்லா இருக்கு, நல்ல திக்னஸா இருக்கு. நுவரேலியா போனா கூட நாங்க இந்த யூஸ் பண்ணலாம். திக்னஸான ஒரு தொப்பி எடுத்ததில்லை. இது நல்ல இதாகவே இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கா? என்ன மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை போடுங்க, இதுதான் நல்லா இருக்கும். இல்லை வேண்டாம் இது சரி. கணக்க விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம், இதை விட எக்கச்சக்கம் இருக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வந்து வேண்டிக் கொண்டு போய் அவள்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். நீங்களும் கூட சப்போர்ட் ஒன்றங்களுக்கு தாங்க. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ஓகே, தேங்க்யூ. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கூடுதலாக அத்தியாவசியமாக மாற்று உடைகள் தேவை, அதுக்காண்டி எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்றது நாங்கள் வந்து வந்த உடனே பெரிய மூட்டையாக கிடக்கு, அதனால் ராசாத்திலாம் கொண்டு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் பஸ் வந்து இல்லை, நானே இந்த கையால் கொண்டு வந்து தாரன்னுட்டு அவர்கிட்ட வாகனத்தில் இப்போ போய் நாங்கள் இதுகளை உரிய ஆக்கள்கிட்ட வந்து அதை கலெக்ட் பண்ணுற ஆக்கள்கிட்ட வந்து கொடுக்க போகிறோம். கூடுதலாக என்னென்னு சொல்கிறது, பைஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துருக்கிறோம். அது வந்து அவையில் வந்து இந்த பொருட்கள் வந்து கேட்ட விஷயம் வந்து போட்ட உடுப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது, அதுக்காண்டி தாங்க உண்டு. அது எல்லாமே வந்து எங்களுக்கு கண்கலங்க வச்சது. ஆனால் நாங்கள் வந்து புத்தம் புதிய ஆடைகள்லாம் வந்து எடுத்து கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து அது ஒரு அழகு இல்லை, என்ன ஒரு உடை நாங்கள் பாவித்த உடையை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறதே அழகு இல்லை. அதனால் புது உடைகள்லாம் எடுத்து அவர்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் ஆடைகள்லாம் செலக்ட் பண்ணுவோன்னு வந்தோம் நாங்கள். ஆனால் பஸ் பார்த்தீங்கன்னா தண்ட பங்களிப்பு பண்ணுறதுக்காண்டி அதுக்கு மேலாலேயே வந்து எக்கச்சக்க உடைகள் வந்து எடுத்து தந்துக்கிறார். உண்மையிலே சந்தோஷம். இந்த என்னென்னு சொல்கிறது, இடர்காலத்தில் செய்கிற உதவி வந்து இன்றைக்குமே வந்து என்னென்னு சொல்ல பிரயோசனமாக இருக்குமே. என்ன நன்றி பஸ். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா ஆடைகளும் வந்து இங்கே கடையில் விற்கிறதுக்கு வச்சுருந்த ஆடைகள்லாம் வந்து அவையிலுமே வந்து பங்களிப்பு செய்திருக்கணும். சில பேர் பார்க்குறாக்கள் வந்து யோசிப்பீங்க, என்னன்னு சொல்கிறது, இவையில் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடுக்கணும் அப்படி எப்படின்னு இல்லை, கொடுக்குறதுக்கும் ஒரு மனம் வேணும். என்ன எல்லாரையும் நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், கொடுக்குறதுக்கு ஒரு மனம் வரும். என்ன அடுத்தது வந்து இவரும் இன்றைக்கு வந்து வரப்போகிறார் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. இப்போ நாங்களும் ஒரு கருவியாக தான் சேர்த்தோம். சஜீவன் நண்பரா? நண்பர், உங்களுடைய நண்பர், எங்களுடைய நண்பர். அவர்களுடைய சமூக சேவையில் கொஞ்சம் விருப்பம். பட் அது நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், விசிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் செய்கிற உதவிகளுக்கு நீங்கள் கைமாறண்டா வந்து பண்டிகை காலங்களில் இப்படியும் யாரோ உடுப்புகள் எடுக்கத்தான் போகிறீங்க, இப்படியான ஆக்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா வந்து அவர்கள் தங்களால் செய்யக்கூடியதை பிறருக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் செய்வினம். தூக்கி தோல்ல அடிச்சு விடு, தூக்கி தோல்ல அடிச்சு விடு, தாடா தோல்ல அடிச்சு விடுறான். அப்படா உன்ன தூக்கு. இந்த கார்லான் வந்து போகிறோம், அங்கால வாகனத்தை விட்டுறாங்க. ஆனால் இருந்தாலுமே நேராக காரில் போயிட்டு வருவோம் ரெண்டு தங்களுடைய வாகனத்திலே வந்து கொண்டே குடும்பம் வந்துட்டு வந்திருக்கிறோம். எனக்கு கனகாலமாக ஒரு டவுட் ஒன்று இருந்தது. இப்போ இந்த உடுப்பு கடை செய்கிறார்கள் எல்லாருமே வந்து உடைகள் வந்து இந்த பெட்டி போட்டு எடுக்கிறது, மற்றது கண்டர் பாக்ஸாக வந்து எடுக்கிறேன்னு சொல்லிக்கணும். இப்போ அதுகள் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வர்றது? நாங்கள் வந்து அங்கே காகோவை கொடுப்போம், எங்களுக்கு ஒரு கிளியரிங் ஏஜென்ட் இருப்பார், அவர்கிட்ட நாங்கள் காகோவில் கொடுப்போம். இப்போ 1000 பீஸா 2000 பீஸாண்டு இப்போ பீஸுக்கு டியூட்டி பே பண்ணுவோம். ட்ரௌசர் ரெண்டா ஒரு ரேட் இருக்குது, ஷர்ட் ரெண்டா ஒரு ரேட் இருக்குது, அதே மாதிரி இந்தியா ஒரு ரேட், சைனா ஒரு ரேட், ஒரு டியூட்டி பே பண்ணுவோம். இப்போ அதில் ஷார்ட்டேஜ் எதுவும் வந்தாலும் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. எங்களை 1000 பீஸ்னா 1000 பீஸுக்கும் அவர் தான் அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாமே அவர் தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ நீங்கள் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணினா அப்புறம் தான் உங்களுக்கு பொருட்கள் வரும், இல்லாட்டி பே பண்ணினா அப்புறம் நாங்கள் அங்கே பே பண்ணி எங்களுக்கு இப்போ சைனாண்டா 45 days எடுக்கும், இந்தியாண்டா மேக்ஸிமம் ஒரு 2 weeksக்கு மேலே வரும், ஒரு 2 weeks to 20 days அப்படி வரும். இந்தியாண்டா வந்து இப்போ இலங்கையில வந்து டேக்ஸ்கள் அடிக்கணும் தானே, அதுகள் இதா வந்து இப்போ ஒரு உடுப்புக்கா இல்லாட்டி ஒரு உடுப்பு ஒவ்வொரு டாக்ஸ். அதாவது நீங்க மெட்டீரியல் எடுத்தா மெட்டீரியல் அப்படியே ஒரு ரோலுக்கு இது, இப்போ பீஸ்ண்டா இப்போ பீஸுக்கு டேக்ஸ். இதுலயும் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி குடிக்கணும். ஜீன்ஸ், டிஷர்ட், ஷர்ட்ஸ் எல்லாமே கலந்து தான் போடுறோம்.
அதோட வந்து நாங்கள் ஒரு தொகை என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அளவான நிதியில் தான் எடுப்போம்னு வந்து நாங்கள். ஆனால் இவ்வளோ உடுப்புகள் வந்து எக்கச்சக்கம் வந்து கடையால் அவையிலும் வந்து பங்களிப்பு செய்திருக்கிறோம். நன்றியா. நீங்களும் இங்கே யாழ்ப்பாணம் வரைக்கும் கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். எங்களை எல்லாமே வந்து ஏற்றிட்டோம். நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். இது வந்து சகோ கிரியேஷனும் வந்து அதோட யூனிவர்சிட்டி ஜெஃப்னா யூனிவர்சிட்டி மாணவர்களும் சேர்ந்து தான் வந்து இதுகள் கலெக்ட் பண்ணி மலையகாக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நாங்களும் இவைகள்கிட்ட மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு என்னென்ன நடக்குது என்னென்ன விவரம்ன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம் தான். வாங்க பஸ் வாங்க மேலே. நீங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக வந்துடுறீங்க. கொடுக்குற இடத்தையும் இருக்க பார்ப்போம். போய் என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதையும் வந்து அறிஞ்சு கொள்வோம். அதாவது நாங்கள் வந்திருந்தால் வந்து ஒரு பேக் தான் எடுத்துருப்போம். எங்கள்கிட்ட இதை பொறுத்த பஸ்ஸுன்ற பங்களிப்பு வந்து இதில் இருக்குது. வாங்க வாங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வணக்கம் ப்ரோ. நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அவங்களால முடிஞ்சது உடைகள். ட்ரெஸ்ஸஸோ பாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இன்றைக்கு இவ்வளோ நாள் கலெக்ட் பண்ணினா இன்றைக்கு தான் அனுப்புகிறேன். எல்லாத்தையும் நேற்று அனுப்புறதுக்கு இருந்தால் நேற்று கொஞ்சம் மழைன்னு அங்கே அது மழை அப்படின்னா இன்றைக்கு தான். என்ன மாதிரி இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னு என்ன மாதிரி இது வந்திருக்கு? சப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு? ஓ கண்டிப்பாக. எங்களோட இப்போ யூனிவர்சிட்டியால் தான் நாங்கள் கொஞ்சம் வாலண்டரி ஒர்க் செய்கிறோம். அதாவது ரெடி பண்ணுறதும் இன்றைக்கி போகிறதும் வந்து யூனிவர்சிட்டி படிங்க தான் போகிறாங்க. இதுக்கு முன்னுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடியும் வந்து ஒரு 2 பேர் போயிட்டாங்க பதுளைக்கு. அப்போ பதுளைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து பஸ்லேயே அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 3 நாள் வந்து போயிடுச்சு. ஒரு 20-30 பார்சல் போனச்சு. ஒரு 6 ஊருக்கு போயிடுச்சு. அது இல்லாமையும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இப்படி அனுப்புகிறோம். அதெல்லாம் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அங்கே வேலையை செஞ்சுட்டு. வேறு வந்து இங்கே ஜெஃப்னாவில் ஒரு உடுப்பு கடை அவர் தான் கூடுதலாக எல்லாம் நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் இது பண்ணியிருக்கு. சந்தோஷமும் இப்போ உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான இதுகள் எல்லாம் கிடைக்கப்பட்டது. ஓ கண்டிப்பாக. அங்கே நிலவரங்கள் என்ன மாதிரி இருக்குது? ஓகே மாறிக்கொண்டிருக்கா? ஓ இப்போ ஓகே தான் இருக்குது. என்னென்னா இப்போ மறுபடியும் ஒரு 15க்கு மேலே வந்து மழை வரப்போ எதிர்கொள்கிறோம். ஓ திரும்ப வரும். மாறி தொடங்குது தானே வரும் கண்டிப்பாக. இது இப்போ வந்து இதில் வந்து என்ன எல்லாமே வந்து பொருட்களை வேண்டி பிரித்து அனுப்புறீங்க? ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களால என்னென்ன ஆர்டர்ஸ் தராங்களோ, அதாவது அவங்களுக்கு என்னென்ன இப்போ ரெசெண்டாக எல்லாத்தையும் அனுப்ப இல்லாத அவங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதை நாங்கள் வேறு பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அனுப்புகிறோம். சும்மா அனுப்பலை எல்லாத்தையுமே. இது வந்து யார் நீங்களும் சாகோ கிரியேஷன், அதாவது என்னென்னா இலங்கை பழைய மாணவர் சங்கம் பிரான்ஸ் அவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய ஃபண்ட் தான் கூடவே வருது. இங்கேயும் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓகே சந்தோஷம். உண்மையிலே வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் செய்கிறதான் வந்து பெரியது. வேறு ஏதாவது உங்களுக்கு அத்தியாவசியமாக இது தேவை அப்படின்றது இருக்கா? சில சானிட்டரி ஐட்டம்ஸ் பேபிஸ்க்கானது அதுகள் தான் இப்போ கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர். இன்னமும் ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. சில ஏரியாக்கள் இப்போ தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். சில ஏரியாக்கள் வந்து இன்னமும் தெரியல எத்தனை பேர் இருக்கே இல்லை. இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். நேற்று ஈவினிங் வந்தது, இன்றைக்கி நைட் வந்தது, வரும் அப்படி ஒன்றா வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் இனிமேல். ரைட் சரி. எல்லாமே வந்து பூர்த்தி அடைந்து அந்த நிலைமை வந்து வேலைக்கு சீராகணும்ன்றது. யாழ்ப்பாணத்தில் பெருசாக பாதிப்பு கூடுதலாக மலையகத்தில் எங்களால் முடிஞ்சது எல்லாருமே வந்து செய்யுங்க. அவ்வளோதான் எங்களால் சொன்னது. நன்றி, சந்தோஷம். உங்களுடைய இதுக்கு நன்றி. ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இந்த இதில் வந்து இருந்து போகிறீங்க. சரி, நன்றி. நாங்கள் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டோம். எக்கச்சக்க பொருட்கள் வந்து போய்கொண்டிருக்கு. அதோட அவையில் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கு தான் வந்து தாங்கள் வாகனத்தில் வந்து பொருட்கள் எல்லாம் ஏற்றி அனுப்புகிற வேண்டிய. இதுக்கு முதல் வந்து பஸ்ஸுகளில் தான் போட்டு அனுப்பியிருந்தது. இன்றைக்கு தனி வாகனம் ஒன்று மலையகம் நோக்கி போகுதுன்னு சொன்னது. அதெல்லாம் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பிரித்து ஏற்றி கொண்டிருக்கணும். சரி, உண்மையிலேயே வந்து எங்களுக்குமே வந்து சந்தோஷம். இஞ்சால பாருங்க, ஆட்டோவில் எல்லாம் பொருட்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும் கொண்டே கொடுக்குறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் கொடுத்தது இன்னுமே சந்தோஷமே. ஏன்னா வந்து நேரடியாக அவைகள்கிட்டே வந்து போய் சேர போகுது. அதுக்கு முதல் நாங்கள் அவைகள்கிட்ட கொடுத்தது வந்து சந்தோஷம்னு தான் சொல்லுவேன். இப்போ எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்துடும். நன்றி, உங்களுக்கு நன்றி. எங்களால் பெரிய உதவி. நாங்கள் கூட எதிர்பார்க்கல, எதிர்ச்சியாக வந்த மூட்டம் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இதை சொல்ல விரும்புகிறீங்களா?
என்ன உதவி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்படுறோம். அதே மாதிரி இந்த இக்கட்டான செயல் உதவிகள் வந்து தேவையான நேரத்துலாம் கிடைக்கணும். தேவையில்லாத நேரத்தில் நாங்கள் செய்யப்படுற உதவி அவைகளுக்கு மீதமாக இருக்கிற ஒரு இதாக தான் இருக்கும். அது ஒரு ஆக்களை வந்து சோம்பறிய ஆக்குற மாதிரி. ஆனால் இது வந்து தேவையில் நாங்கள் கை கொடுத்துருக்கிறோம்னு தான் சொல்லலாம். முக்கியமாக இந்த பாய்ஸ் ஸ்டோன் வேண்ட நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். நீங்களும் விசிட் பண்ணுங்கள். ஆஃபரில் கணக்க விஷயங்கள் இருக்கு பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி.